காசாவில் ஹமாஸுக்கு எதிரான தாக்குதலை தீவிரப்படுத்த இஸ்ரேல் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்காக ஆயிரக்கணக்கான வீரர்களை போரில் பங்கேற்க தயாராக இருக்குமாறு இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. காசாவின் பாதிக்கும் அதிகமான பகுதிகளை இஸ்ரேல் கைப்பற்றியுள்ளது. ஹமாஸ் அமைப்பினருக்கு நெருக்கடி தரும் வகையில் மார்ச் மாத தொடக்கத்தில் இருந்தே காசாவுக்குள் மருத்துவ உதவிகள், நிவாரணப் பொருட்கள் செல்வதை இஸ்ரேல் நிறுத்தியுள்ளது. போரை காட்டிலும் மிக தீவிரமான பாதிப்புகளை இந்த செயல் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒருபுறம் தாக்குதல், மறுபுறம் பசி என காசாவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மார்ச் 18 முதல் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை தீவிரப்படுத்தி உள்ளது. இந்நிலையில் காசாவில் ஹமாஸ் நிலைகள் மீது தாக்குதலை தீவிரப்படுத்த இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளது. இஸ்ரேல் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ரிசர்வில் உள்ள ராணுவத்தினரை தயாராக இருக்குமாறு அழைப்பு விடுத்துள்ளார். தங்கள் பிடியில் உள்ள பிணை கைதிகளை விடுவிக்க வேண்டும், இஸ்ரேல் நிபந்தனைகளின்படி சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும், தெற்கு காசாவுக்கு அனைத்து பாலஸ்தீனர்களையும் இடம்பெயரச் செய்ய வேண்டும் என்று இஸ்ரேல் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களில் காசாவில் இதுவரை 52,000 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். தற்போது காசாவுக்குள் மனிதாபிமான உதவிகள், நிவாரணப் பொருட்கள் செல்வதையும் இஸ்ரேல் தடுத்துவிட்டதால் அங்கு நிலைமை இன்னும் மோசமாகி உள்ளது. பசிக்காக கொள்ளையடிக்கும் சம்பவங்களும் அதிகரித்து வருகின்றன.